السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி, இந்த தலைப்பில் தான் நான் பேச போறேன் இன்ஷா அல்லாஹ். சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி, இதுல எத்தனை வார்த்தை இருக்கு? 3. என்னென்ன? சமூகம், குட், அப்புறம் முன்னேற்றம், அப்புறம் கல்வி. இந்த 3 வார்த்தைக்கும் நமக்கு சரியா அர்த்தம் தெரியணும் இல்லையா? சமூகம் அப்படின்னா என்ன? மக்கள் கூட்டம், ஒரு குரூப். சமூகம்னா என்ன? சரி, சமூகம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டமாக வசிக்கக்கூடியது, அப்படித்தானே? எத்தனை சமூகங்கள் இருக்கின்றன? பூமியில எத்தனை சமூகம் இருக்கு? உலகத்தில் எத்தனை சமூகங்கள் இருக்கின்றன? 3. என்னென்ன? ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க. குட், 3 இருக்கிறாங்க. 3 மட்டும் இல்லை, நிறைய இருக்கிறாங்க. மதம் அடிப்படையில பார்த்தோம்னா, மதம் அடிப்படையில சமூகங்கள்ல இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, அப்புறம் சீக்கிய மதத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்க, பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க, ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவங்க அப்படின்லாம் இருக்கிறாங்க. நாங்க எந்த மதத்தையும் பின்பற்றல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் சமூகமா இருக்கிறாங்களா? இருக்கலாம். அப்ப நிறைய சமூகங்கள் இருக்கின்றன, அப்படித்தானே? உலகத்துல நிறைய சமூகங்கள் இருக்கின்றன. இப்ப சமூக முன்னேற்றம் அப்படின்னு பேசுறோம். முன்னேற்றம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குட், அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எதை விட? முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதுதான் முன்னேற்றம் இல்லையா? இப்போ முன்னாடி ஏறி மேல போகணும், அதான முன்னேற்றம். சரி, அப்போ சமூக முன்னேற்றம் அப்படின்னா என்ன? சரி, மக்கள் ஏற்கனவே எதுல இருந்தாங்களோ அதை விட இன்னும் பெட்டரா, சிறப்பா ஆகிறது, இன்னும் நல்லதாக ஆகிறது, அதான சமூக முன்னேற்றம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைக்கு வருவோம். 3வது வார்த்தை எது? கல்வி. குட், கல்வி அப்படின்னா என்ன? சரி, கல்வி தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல எஜுகேஷன் சொல்றோம். எஜுகேஷன்னா என்ன? கல்வின்னு கேட்டா எஜுகேஷன் சொல்லியாச்சு, அப்ப எஜுகேஷன் கேட்டா கல்வின்னு சொல்லிடலாமா? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது கல்வி, கரெக்டா? தெரிஞ்சுக்கிறதுனா அதை பத்தி செய்தி தெரிஞ்சுக்கிறது தானே. அப்ப அது எஜுகேஷன் சொல்லலாமா? இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் இல்லையா? செய்தி, இன்ஃபர்மேஷன், அதானே? அப்ப ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா அது ஒரு ஹபர், இன்ஃபர்மேஷன், செய்தி அப்படின்னு சொல்லிடலாம். அதை கல்வின்னு ஏன் சொல்லணும்? அது எப்படி கல்வி ஆகும்? ஆய்வு செய்யறது, ரைட். ஆய்வு செய்யறதுன்னா ரிசர்ச் செய்யறது. ரிசர்ச் செய்யறது தான் கல்வியா? அப்ப நம்ம ஸ்கூல்ல ரிசர்ச் செய்யறோமா? ஒழுக்கங்கள், அப்ப ஒழுக்கங்களை பத்தி படிக்கிறது தான் கல்வியா? கல்விங்கிறது எது? ஒரு விஷயத்தை பற்றி அறிவை வளர்த்து கொள்ளுதல். சரி, அதுதான் கல்வியா? அனலைஸ் பண்றோம். அனலைஸ் அப்படின்னா என்ன? ஆனா அப்படின்னா டு கம்பேர், 2 விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கறது. லைசிஸ் அப்படின்னா என்ன? பயாலஜிலாம் படிச்சிருக்கீங்களா? சயின்ஸ்ல போட்டோலைசிஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? குளோரோஃபில்லாம் படிச்சிருக்கீங்களா? இன்னும் படிக்கலையா? அப்போ அது போட்டோ சிந்தசிஸ்லாம் படிச்சிங்களா? போட்டோ லைசிஸ் படிக்கல. சரி, வேணாம். லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன்னு அர்த்தம், உடைக்கிறது. அனாலிசிஸ்னா என்ன அர்த்தம்? கம்பேர் பண்ணி பிரேக் டவுன் பண்றது. 2 விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து உடைச்சி இதுதான் அப்படின்னு சொல்றது. சரி,
அனாலிசிஸ் தான் கல்வியா? நம்ம ஒரு தலைப்பு பேச போறோம் அப்படின்னா முதல்ல அந்த தலைப்பு தெளிவா புரிஞ்சுக்கணும். சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படின்னா சமூகம்னா என்ன, முன்னேற்றம்னா என்ன, கல்வினா என்ன அப்படின்னா நமக்கு தெரியணும். அப்ப கல்வினா என்ன? கல்விங்கிறது இன்ஃபர்மேஷனா, செய்தியா? இல்ல அது மட்டும் இல்ல. அப்ப எது கல்வி? கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், செய்திகளுடைய தொகுப்பு. அப்புறம் அந்த செய்திகளை வச்சு ஒப்பிட்டு பார்க்கறது, கம்பேரிசன், அனாலிசிஸ் அப்படிங்கிறது. அதுனா ரிசர்ச் சொன்னாங்க, ஆய்வு பண்றது. லேர்னிங், லேர்னிங்னா என்ன? லாங்குவேஜ் கத்துக்கத்தான் கல்வியா? கல்வினா என்ன? ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம் அல்லது காலேஜுக்கு எதுக்கு போறோம்? நான் இப்போ போல, முன்னாடி போய் முடிச்சிட்டேன். சரி, காலேஜுக்கு எதுக்கு போனீங்க, ஸ்கூலுக்கு எதுக்கு போனீங்க? ஸ்கூல்ல போய் என்ன செய்யறோம்? முதல்ல முடிச்சிருவோம். ஸ்கூலுக்கு போய் என்னப்பா செய்யறோம்? படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அதெல்லாம் தெரியாது. நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல்லையா? அதெல்லாம் சொல்றது ஸ்கூல்ல நேரம் இருக்குதா? சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. குட், ஃப்ரீயா இருந்தா தான். ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கு நிறைய இருக்குது, அதுக்கே டைம் இல்லை. சிலபஸ் முடிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்கேயிருந்து ஒழுக்கம்லாம் சொல்லி தருது? ஒழுக்கம்லாம் வீட்டில் அப்பா அம்மாட்ட படிச்சுட்டு வந்துருங்க, ஸ்கூல்ல நாங்கள் சிலபஸ்ல இருக்கிறதா சொல்லி தரோம் அப்படின்றாங்க இல்லையா? சரி, அப்போ சிலபஸ்ல இருக்கிறத படிக்கிறது அதுதான் எஜுகேஷன், அதான் கல்வியா? ஸ்கூல்ல நம்ம படிக்கிறது வந்து கல்வியா? காலேஜில் போய் படிச்சவங்களை கேட்போம், காலேஜில் படிச்சது தான் கல்வியா? கல்வினா என்ன? கல்வி என்ன? நமக்கு என்ன செய்யணும்? பெனிஃபிட் கொடுக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, கல்வி நம்மளே இம்ப்ரூவ் பண்ணணும், பெனிஃபிட் கொடுக்கணும், அதுதான் கல்வி. அப்படியா? அப்போ ஸ்கூல்ல நம்ம போய் இம்ப்ரூவ் ஆகிறோமா? நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதா? அடி தான் கிடைக்குது. அப்படியா? சிவிலைஸ் பண்ணப்படுறோம், பண்படுத்தப்படுறோம், நாகரிகமாக ஆகப்படுறோம். அப்படியா? அடிச்சு ஒரு சிவிலைசேஷனை கொண்டு வர முடியுமா? கை வலிக்க ஹோம்ஒர்க் கொடுத்து ஒரு சிவிலைசேஷனை கொண்டு வர முடியுமா? அப்ப எஜுகேஷன் என்ன? கல்வினா என்ன? சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படின்னா முதல்ல கல்வினா என்னன்னு தெரியணும், சமூகம்னா என்னன்னு தெரியணும், முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் தெரியணும். முன்னேற்றம்னா என்ன? கீழே இருக்கிறாங்க, முன்னாடி போய் மேலே ஏறுறது, அதான முன்னேற்றம். முன்னாடி ஏற்றம் இருந்துச்சுன்னா முன்னேற்றம். அப்படியா? முன்னாடி இருந்தது பெட்டரா? எதுல பெட்டரா? நேற்று வந்து வருமானம் கம்மியா இருக்குது, ஏழையா இருந்தோம், இன்னைக்கு இப்போ நம்ம படிச்ச உடனே நிறைய வருமானம் வந்துருச்சு, அதுதான் கல்வியா? அப்ப நிறைய சம்பாதிக்க வைக்கிறது தான் கல்வியா? நேற்று என்னால் ஹாஃப் பேஜ் தான், அரை பக்கம் தான் மனப்பாடம் பண்ண முடியும், 10th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே 2 பக்கம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறேன், நிறைய மெமரி எனக்கு வந்துருச்சு, மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிருக்கு, மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாயிருக்கு, அதுவும் கல்வி தானா? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும், அதுதான் கல்வியா? கல்விங்கிறது என்ன? கல்விங்கிறது என்ன? உலகத்துல கல்வி அப்படின்னா என்ன? எதுக்காக கல்வி கற்கிறோம்? கல்வி கற்கும் முறை எப்படி இருக்கணும்? இதுக்கெல்லாம் வந்து நிறைய தத்துவங்கள் இருக்கு. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா காந்தி கூட வந்து அவருக்குன்னு ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார். நயி தாலீம், புதிய கல்வி முறை, நியூ எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு தனி புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி உலகத்துல பல்வேறு இடங்கள், உதாரணத்துக்கு ஜப்பான்ல வந்து ஒரு ஆசிரியர் சுனிசபுரோ நக்கிகுச்சி அப்படின்னு ஒருத்தர், அவர் ஜப்பனீஸ் பேர்பாடு, அவர் கொடுத்த ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார். இப்போ மாண்டசரி ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரியா மாண்டசரி அப்படின்னு இத்தாலியை சேர்ந்த ஒரு பெண், அவங்க கொண்டு வந்த கல்வி முறைக்கு மாண்டசரி கல்வி முறை அப்படின்னு பேர். அதே போல ஜான் டிவி அப்படிங்கிற ஒரு கல்வி முறை கொண்டு வந்தாரு. இப்படி பல கல்வி முறைகள் நம்ம கிட்ட இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையுமே கல்வி அப்படின்னா இது அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தமா ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கிறாங்க, ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கல்வி இப்படி கற்றுக் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி, ஒரு முறைமை வச்சிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமாக கல்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம வந்து விரிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல மனிதன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யாருக்கு கல்வி கொடுக்க போறோம்?
மனிதர்களுக்கு இல்லையா? நம்ம என்ன சர்க்கஸாக வச்சிருக்கிறோம்? இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கும், இந்த அனிமல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பேர் கல்வியா? அது கல்வியா இல்லையா? ம், சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ம், என்ன சர்க்கஸ்ல என்ன நடக்கும்? டிவிலேயே பார்த்துப்பேன், நேரில் பார்க்கல, டிவியில் பார்த்துருக்கீங்களா? யானை என்ன செய்யும்? அது இது மாதிரி நடந்து வரும். சிங்கம் என்ன செய்யும்? ஸ்டூல் மேலே ஏறி உட்காரும். நெருப்பு ஒரு வளையம் இருக்கும், அதில் இந்த இங்கே நாங்கள் தாவும். இதெல்லாம் கல்வியா? ம், இது ட்ரைனிங். அப்போ இது எஜுகேஷனா? ட்ரைனிங் எஜுகேஷன் ஒன்றா? ம், ட்ரைனிங் என்ன? பயிற்சி கொடுக்கறது. ட்ரைனிங்கும் எஜுகேஷனும் ஒன்றா? ட்ரைனிங்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் நிறைய கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? ட்ரைனிங்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ட்ரைனிங்க்கு டீச்சிங்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணா இல்ல ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இப்படி இருக்கா? ட்ரைனிங்கும் டீச்சிங்கும் ஒண்ணா வேற வேறையா? வேற. குட். வேற என்னப்பா வேற? என்ன டிஃபரன்ஸ்? டீச்சிங்னா வாயால சொல்றது. இப்போ உங்களை எல்லாம் உட்கார வச்சு நான் வாயால சொல்லிட்டேன்னா டீச்சிங் நடந்துருச்சு, அப்படியா? டீச்சிங்னா கத்துக்கிறது. அப்ப டீச்சர் வந்து டீச் பண்ணுவாரு, நீங்க வந்து என்ன செய்வீங்க? லேர்ன் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப இங்க நான் டீச்சர்னா நான் பண்றது டீச்சிங், நீங்க பண்றது லேர்னிங். அப்ப ட்ரைனிங் நான் லேர்னிங். ட்ரைனிங்னா பயிற்சி. இப்போ லேர்னிங்க்கு தமிழ் என்ன வார்த்தை சொல்லுவோம்? கத்துக்கிறது. அப்ப பயிற்சியும் கற்றலும் ஒன்றா? ட்ரைனிங் ரிசீவ் பண்றதும் லேர்னிங்கும் ஒன்றும் வேற வேறையா? வேற வேற. எந்த வகையில் வித்தியாசப்படுது? ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு குறிப்பிட்ட செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது, அது ட்ரைனிங் இல்லையா? ஆனா நாலேஜ் இல்மு அப்படிங்கிறது, கல்விங்கிறது அது இல்லை. கல்விங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்ப இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் ஒண்ணா? பாருங்க, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற வார்த்தைகள். நம்ம ஸ்கூலுக்கு போய் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்றோமா, எஜுகேஷனை கெயின் பண்றோமா? ஸ்கூல்ல நமக்கு நடக்கிறது ட்ரைனிங்கா லேர்னிங்கா? நம்ம டீச்சர் நமக்கு என்ன செய்யறாரு? டீச்சிங் பண்றாரா, ட்ரைனிங் கொடுக்குறாரா? அப்ப ட்ரைனிங்னா என்ன, லேர்னிங்னா என்ன? ட்ரைனிங் பிராக்டிக்கல். ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு, ஒரு செயலை செய்யறதுக்கு பிராக்டிக்கலா கொடுத்தா அதுக்கு பேர் ட்ரைனிங். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேள்வி, மறுபடியும் இன்னொரு கேள்வி. ஸ்கூல்ல போய் இங்கிலீஷ் படிக்கிறோம், இங்கிலீஷை லேர்ன் பண்றோம், ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றோம் இல்லையா? இது லேர்னிங்கா ட்ரைனிங்கா? உண்மையில அங்க என்ன நடக்குது? லேர்னிங் தான் நடக்குதா? ட்ரைனிங் நடக்கலையா? ரெண்டுமே நடக்குதா? சரி, லேர்னிங் நடந்தா அங்க எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? ட்ரைனிங் நடந்தா எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. என்ன டிஃபரன்ஸ்? ட்ரைனிங் நடந்தா என்ன வரும், லேர்னிங் நடந்தா என்ன வரும்? குட். ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி, செய்யறது தான் இல்லையா? செஞ்சு முடிச்ச உடனே அதை நல்லா செய்ய வரும். வரும். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்ப ட்ரைனிங் அப்படின்னா என்ன? ஒரு செயலை நல்லா செய்யறது, அதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ட்ரைனிங். இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு வரும், இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம். இங்கிலீஷை நல்லா பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களா, டீச் பண்ணுவாங்களா? டீச்சும் பண்ணுவாங்க, ட்ரெயினும் பண்ணுவாங்களா? எதை டீச் பண்ணுவாங்க, எதை ட்ரெயின் பண்ணுவாங்க? இங்கிலீஷ் நான் நல்லா பேசணும், எனக்கு வேணுங்கிறது டீச்சிங்கா ட்ரைனிங்கா? சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டா போதாது, அதுக்கு ட்ரைனிங்லாம் தனியா வேணுமா? சரி, இன்னொரு விஷயம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். கார் டிரைவிங் இல்லைன்னா பைக் ரைடிங்.
சரி, இது வந்து ட்ரைனிங்கா டீச்சிங்கா? ட்ரைனிங். ஆ குட். கான்செப்டை டீச் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டியை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ பைக் ஓட்ட கற்றுக்குறோம், ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரைனிங் நடக்குதா, டீச்சிங் நடக்குதா? பைக் ஓட்டுறது என்ன கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறாங்க? இது பிரேக்கு, கிளச்சு. பிரேக் அடிச்சா வண்டி வேகமாக போகும் அப்படியா? பிரேக் அடிச்சா நின்றுடும் இல்லையா? ஆக்சலரேட்டர் திருவினாக்கா வண்டி வேகமாக போகும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணுவாங்களா, டீச் பண்ணுவாங்களா? டீச் பண்ணுவாங்க. குட். அப்போ ட்ரைனிங்ன்றது இது. இப்படி போனால் ஆளை அடிச்சு தூக்கிடலாம், அதனால அந்த மாதிரி ஓட்டக்கூடாது அப்படி இல்லையா? அதெல்லாம் ட்ரைனிங், அப்படிதானே? குட். சரி, குக்கிங் வருவோம். குக்கிங் வந்து ட்ரைனிங்கா டீச்சிங்கா? சமைக்கிறது அப்படிங்கிறது ட்ரைனிங்கா டீச்சிங்கா? ட்ரைனிங். அப்போ அதில் டீச்சிங் இருக்குதா இல்லையா? சமைக்கிறதுல எப்போ டீச்சிங் வரும், எப்போ ட்ரைனிங் வரும்? என்னென்ன இன்கிரீடியன்ட் சமையல் என்னென்னலாம் போட போறோம்? உதாரணத்துக்கு பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி செய்யறதுக்கு என்ன வேணும்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும், வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், பச்சை மிளகாய் வேணும், இஞ்சி பூண்டு வேணும். அப்புறம் என்ன வேணும்? மட்டனோ சிக்கனோ என்ன செய்ய போறோம் அது வேணும். ரொம்ப முக்கியமா அரிசி வேணும் இல்லையா? அரிசி வேணும். இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்ன? கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதா? இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தானே. இதுல எங்க நாலேஜ் வந்துச்சு? இதுல டீச் பண்றதுக்கு என்ன இருக்கு? எப்படி பண்ணணும் அது என்ன? அது டீச்சிங் அப்படின்னு சொல்லலாமா? எடுத்த உடனே கறியை போட்டுடணுமா, அரிசியை போட்டுடணுமா? இல்ல, முதல்ல எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? அப்ப அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு என்ன பேர்? அது டீச்சிங்கா ட்ரைனிங்கா? ட்ரைனிங்கா? குட். சரி, இப்போ இந்த பிரியாணி எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ பிரியாணியில என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறது தகவல், இன்ஃபர்மேஷன். அது நாலேஜா? மேபி பார்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். அது முழுசா அதுதான் கல்வி அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? சரி, முதல்ல எண்ணெய் ஊற்றணும், பட்டைக்கரம் போடணும், அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும், அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும், அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். இப்படிலாம் சொன்னா இதுக்கு பேர் என்ன? டீச்சிங்கா ட்ரைனிங்கா? ட்ரைனிங். அப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன், தகவல் இருக்கு என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அதை இப்படியெல்லாம் வரிசையா இதெல்லாம் போடணுங்க, வெங்காயம் வந்து பொன் நிறத்துல வதங்கணும் அப்படின்னு வரதெல்லாம் என்ன? ட்ரைனிங். அப்ப இதுல நாலேஜ் எங்கேயாவது வருதா? கல்வி எங்கேயாவது வருதா? கத்துக்கிறது ஏதாவது வருதா? நோ நாலேஜா? நாலேஜ் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? அந்த ரெசிபி ஏன் அப்படிங்கிறது நாலேஜ். இப்ப பிரியாணில எதுக்கு வெங்காயம் போடுறோம்? வெங்காயம் போட்டா ஸ்வீட் ஆகும் அப்படின்ட்டா? வெங்காயம் போட்டா ஸ்வீட் ஆகும்? என்ன ஃப்ளேவர்? உப்பு எதுக்கு போடுறோம்? பச்சை மிளகாய் எதுக்கு போடுறோம்? பச்சை மிளகாய் போட்டா இனிப்பா வரும் அப்படிங்கிறத போடுறோமா? பச்சை மிளகாய் போட்டா என்ன வரும்? உரைக்கும். குட். உப்பு போட்டா இனிக்குமா, புளிக்குமா? உப்பு போட்டா புளிக்குமா? அது உப்பு கரிக்கும் இல்லையா? கரித்தல் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட். அப்போ ஒவ்வொரு விஷயத்தை எதுக்காக செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது குக்கிங், சமையல்லையே வந்து நமக்கு கல்வின்னு ஒண்ணு வருது, அப்படிதானே? அப்ப என்னென்னலாம் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்ஃபர்மேஷன். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ட்ரைனிங், பயிற்சி. தகவல், இன்ஃபர்மேஷன், எப்படி செய்யணுங்கிறது பயிற்சி. ஏன் செய்யறோம், எதுக்கு கறி போடுறோம், எதுக்கு அரிசி போடுறோம், இது கூட வந்து தக்காளி போட்டா என்ன ஆகும், வெங்காயம் போட்டா என்ன ஆகும், வெங்காயம் போட்டா என்ன டேஸ்ட் வரும், தக்காளி போட்டா என்ன டேஸ்ட் வரும், என்ன கலர் வரும், எதுக்காக நம்ம இதெல்லாம் போடுறோம், அந்த ஏன் எதுக்கு, அந்த ரீசன்ஸ், காரணங்களை தெரிஞ்சுக்கிறது, இதை கல்வின்னு சொல்லலாமா? அப்போ குக்கிங்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், தகவல் இருக்கு இல்லையா? குக்கிங்ல ட்ரைனிங்கும் இருக்கு, பயிற்சியும் இருக்கு. குக்கிங்ல, சமையல்ல எப்போ கல்விங்கிறது வருது? ஏன் அப்படின்னு தெரியும் போது தான் கல்வி வருது, அப்படிதானே? அப்ப நமக்குலாம் சமைக்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, சமையலை தெரிஞ்சுக்கும் போது பெரும்பாலும் எதை தெரிஞ்சுக்கிறாங்க? என்ன போடணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்னா கொண்டு போய் சட்டியில் கொட்டினா பிரியாணி வந்துடுமா? வராது. அதை எப்படி செய்யணும், முதல்ல இது, அடுத்தது இது, அடுத்தது இது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ நமக்கு ட்ரைனிங் கிடைச்சிருது. ஸோ இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங் பெரும்பாலும் சமைக்கிறதுல இது ரெண்டு தான் கொடுக்கப்படுது.
பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, இது இது இதெல்லாம் போட்டுருணும், எல்லாத்தையும் போட்டு எனக்கு பிரியாணி டேஸ்டே வரல அப்படின்வாங்க. ஏன்? வெறும் தகவல் தான். வெறும் தகவலை வச்சுலாம் ஒழுங்கான ஒரு என் ப்ராடக்டை கொண்டு வர முடியாது. சரி, அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து இப்படி போடணும், வெங்காயத்தை முதல்ல போடணும், அப்புறம் தான் தக்காளியை போடணும், வெங்காயம் வந்து இந்த பொன் நிறத்துல வதங்கி வரணும் அப்படின்லாம் சொல்லும் போது என்ன நடக்குது? இங்க ஸ்டெப்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. அப்போ பயிற்சின்னு ஒன்று வந்துடுது. அப்போ தகவலையும் பயிற்சி வச்சு பிரியாணி செஞ்சிடுறாங்க. ஆனா எதுக்காக ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் அப்படின்னு தெரியும் போது தான் அது ட்ரைனிங்கையும் தாண்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது வருது. பிரியாணியில நம்ம ஏன் இஞ்சி பூண்டு போடுறோம்? போடலைன்னா என்ன ஆகும்? போடலைன்னா என்ன ஆகும்? டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் மட்டும்தான், டேஸ்டுக்காக மட்டும்தான் இஞ்சி பூண்டு போடுறோமா? இஞ்சி என்ன செய்யும்? செரிமானத்துக்கு. பூண்டு அதுவுமே செரிமானத்துக்கு வரும். அப்போ எதுக்காக இதை போடுறோம்? இந்த டேஸ்ட்டுக்காகவும் போடுறோம், அதே சமயத்தில் இந்த மருத்துவ குணங்கள் இருக்கு அதுக்காகவும் போடுறோம். அப்போ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்போ அது ட்ரைனிங்ன்ற லெவலில் நிற்குமா? இல்லை, அது பயிற்சி. ட்ரைனிங்ன்றதை தாண்டி அங்கே நிஜமான லேர்னிங் ஒன்று நடக்குது. அப்போதான் கற்றல் அப்படின்னு ஒன்று நடக்கவே செய்யுது. அப்படிதானே? சரி, இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பேசுனது. நம்ம தீன் ஓரியன்டா பேசணும். இப்போ குர்ஆன் இருக்கு. குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்தாங்களா? கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ குர்ஆனை கல்வி நமக்கு கிடைச்சிச்சா? ஓது கத்துக்கிறதும் குர்ஆனுடைய கல்வியும் ஒன்னா? ஓதுதல் அப்படிங்கிறது எஜுகேஷனா ட்ரைனிங்? ட்ரைனிங் இல்லையா? ஓத கத்துக்கிறதுங்கிறது பயிற்சி தான், ட்ரைனிங் தான் இல்லையா? நீங்க வந்து இது வந்துச்சுன்னா இப்படி ஓதணும், அது வந்துச்சுன்னா அப்படி ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? இன்ஃபர்மேஷன். தஜ்வீதினுடைய சட்டங்கள் நம்ம படிக்கிறோம், ஓதுறதுக்கான சட்டங்கள் இருக்கு இல்லையா? தஜ்வீத் சட்டங்கள் படிக்கிறோம். இதுல என்ன நடக்குது? நமக்கு தகவல் கொடுக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து சுக்கூன் வந்தா நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களா? இது ஃபத்ஹா வந்தா ஆ சவுண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்றாங்களா? இதுக்கு பேர் என்ன? இது இன்ஃபர்மேஷன். இதை நம்ம நடைமுறை கொண்டு வரோம். அப்ப இந்த இடத்துல வந்து நீட்டணும், இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஓதும் போது செய்யறோம். இதுக்கு பேர் என்ன? எஜுகேஷனா? ட்ரைனிங். அப்போ குர்ஆனுடைய ஓதுதல் அப்படிங்கிறது கல்வியா? கல்வி இல்லை. அப்போ குர்ஆனுடைய கல்விங்கிறது எது? வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா கல்வி கிடைச்சிருச்சா? கல்விக்குன்னு சொல்லி ஏதாவது பர்பஸ் இருக்கா, நோக்கம் இருக்கா? நம்ம உயர்த்துவது, எலிவேட்டர்ஸ். எப்பவுமே எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப கல்வி அப்படின்னா, கல்வினா என்ன, அதை எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? சரி, எதுக்காக நம்ம கத்துக்கிறோம்? ஏன் கத்துக்கணும்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் தராத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் தரக்கூடிய கல்வி வேணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப பயனுள்ள கல்வி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, பயன் தராத கல்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப பயனுள்ள கல்விங்கிறது என்ன, பயன் இல்லாத கல்விங்கிறது என்ன? எப்போ ஒரு கல்வி பயனுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எப்போ ஒரு கல்வி பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூஸ்ஃபுல் பெனிஃபிஷியல் நாலேஜ்னு ஒன்று இருக்கு, யூஸ்லெஸ் பெனிஃபிட் இல்லாத நான் பெனிஃபிஷியல் நாலேஜ் அப்படின்றது இருக்கு. எப்போ ஒரு நாலேஜ், ஒரு கல்வியை வந்து பயனுள்ளதுன்னு சொல்லுவோம், எப்போ ஒரு கல்வியை பயன் இல்லாததுன்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கான்டெக்ட்ல கேட்டாங்க? பயனுள்ள கல்வின்னு கேட்கும் போது குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பின்னணியில கேட்டாங்களா? பயன் இல்லாத கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது குறிப்பிட்ட பின்னணியில கேட்டாங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறான்? இன்றைக்கு வந்து முஸ்லிம் மத்தியில சமீபமாக கடந்த ஒரு சில வருடங்களா ஒரு பாயிண்ட் முன்வைக்கப்படுது. அதான் முதல்லலாம் கல்வின்னு வரும்பொழுது மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படின்னு பேசுவாங்க. தீனுடைய கல்வி, துனியாவுடைய கல்வி, மார்க்க கல்வி, உலக கல்வின்னு பேசுவாங்க. கடந்த சில வருடங்களா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மார்க்க கல்வி உலக கல்விங்கிற பிரிவினை எல்லாம் இஸ்லாம் சொல்லல, பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. அதனால மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாம் நம்ம பிரிக்க கூடாது, மாறாக பயனுள்ள கல்வி பயன் இல்லாத கல்வி அப்படின்னு தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா?
எப்படி சரி? இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, தீன் சம்பந்தமா ஏதோ படிக்கிறோம், மார்க்கம் சம்பந்தமா நம்ம ஏதோ ஒரு கல்வியை படிக்கிறோம். இது பயனுள்ள கல்வியா பயன் இல்லாத கல்வியா? மார்க்க சம்பந்தமான விஷயத்துல எது பயன் இல்லாத கல்வி? அது செயல். பயன் இல்லாத கல்விங்கிறது எது? மார்க்கத்துல எல்லாமே பயனுள்ள கல்விதான் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, அப்ப உலக கல்வி இருக்குது. உலக கல்வியில பயனுள்ள கல்வி பயன் இல்லாத கல்வி அப்படின்னு இருக்கா? பிரிக்க முடியுமா? உலக கல்வியில பிரிக்க முடியும். இது பயன் உள்ள கல்வி, இது பயன் இல்லாத கல்வி அப்படின்னு பிரிக்க முடியும். அப்படிதானே? இன்னும் கேட்டா உலக கல்வியில அதையும் தாண்டி போக முடியும். இது தீமை தரக்கூடிய கல்வி அப்படின்னு கூட செய்ய முடியும் இல்லையா? ஒரு மது எப்படி அருந்தருது, மதுவை எப்படி தயாரிப்பது, இது பயனுள்ள கல்வியா? இது பயன் இல்லாத கல்வி. இது நன்மை தரக்கூடிய கல்வியா? இல்ல, தீமை தரக்கூடிய, கெட்டது தரக்கூடிய கல்வி. அப்ப உலக கல்வியில பயனுள்ள கல்வி பயன் இல்லாத கல்வியும் தாண்டி நல்லது கெட்டது அப்படிங்கிற அளவுல கூட பிரிக்க முடியும். மார்க்க கல்வியில நல்ல கல்வி கெட்ட கல்வின்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே நல்ல கல்வி தான். கொஞ்சம் நன்மை தரக்கூடியது, நிறைய நன்மை தரக்கூடியது, அப்படிதான் பிரிக்கலாம். மார்க்க கல்வியில எல்லாமே பயனுள்ள கல்வி தான். ஒரு கோணத்துல நீங்க சொன்ன கோணத்தை, சுட்டி காமிச்ச கோணத்துல சொல்லலாம், இதை கத்துக்கிட்டாங்க ஆனா நடைமுறைப்படுத்தல. அப்ப கத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தலைன்னா அது பயன் இல்லாத கல்வின்னு சொல்லலாம். கத்துக்கிட்டாங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா அது பயனுள்ள கல்வி இல்லையா? அப்ப கல்வி அப்படின்னா என்ன? மறுபடியும் அதே கேள்விக்கு வரும். சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி, இது இந்த தலைப்புல தான் பேச போறேன், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல இல்லையா? சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படிங்கிறதுல சமூகம்னா என்ன, முன்னேற்றம்னா என்ன அப்படின்னா தெரியணும்னா கல்வி அப்படின்னா என்னன்னு தெரியும். எதுக்காக கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் ஆரம்பிக்கும் போது கேட்ட சமூகம்னா என்ன அப்படின்னு, அப்ப சில சமூகங்களுடைய பேரை சொன்னாங்க. மதம் ரீதியான கோணத்திலிருந்து சமூகங்களுடைய பேரை சொன்னாங்க. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்துவர் அப்படின்னா சொன்னாங்க. அப்ப நானும் கூட சேர்ந்து சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள், இந்த மாதிரி யூதர்கள், இப்படி எல்லாம் வெவ்வேறு மதம் ரீதியான சமூகங்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு முஸ்லீம் சமூகம்னு எடுத்துக்கோம். முஸ்லீம் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வியும் மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், அந்த சமூகங்கள், அவங்கள முன்னேற்றத்துக்கான கல்வியும் ஒன்றா, ஒரே மாதிரி தானா? இப்ப யூதர்களை முன்னேற்றுவதற்கான கல்வி, முஸ்லிம்களை முன்னேற்றுவதற்கான கல்வி, இது ரெண்டும் ஒண்ணா? ஆனா இன்னைக்கு அப்படித்தானே சொல்லப்படுது. இப்ப முஸ்லிம் கல்வி இயக்கம்ன்ற பேர்ல எல்லாம் சில இயக்கங்கள் நடத்துறாங்க. நீங்க எல்லாரும் ஐஏஎஸ் படிச்சிடணும், ஐபிஎஸ் படிச்சிடணும், மற்ற சமூகங்களுக்கு சமமா ஆயிடணும், அவங்கள மாதிரியே ஆகிடணும், அப்போ சமூகம் முன்னேற்றம் அடைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம மக்களும் ஆஹா நம்ம எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிடணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்லாம் போறாங்க. இப்ப அதே கூட்டம் என்ன செய்யறாங்க, ஆய்வுக்கான கல்வியில நீங்க நுழைஞ்சிடணும், நீங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆயிடணும், ரிசர்ச்சர் ஆயிடணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இப்ப இதுதான் சமூகத்துக்கான இலக்கு அப்படின்லாம் வேற, சமூகத்துக்கு இலக்கெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டார்கெட் இதுதான், கோல் இதுதான். சமூகமே எல்லாருமே ஆராய்ச்சி கல்வியில போயிடணும், எல்லாம் சயின்டிஸ்ட் ஆயிடணும், எல்லாம் ரிசர்ச்சர் ஆயிடணும், எல்லாம் பிஹெச்டி பண்ணணும், பிஹெச்டி பண்றதுக்காக நோக்கி முழு சமுதாயத்தை நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இது முஸ்லிம் சமூகத்துக்கான இலக்கா? முஸ்லிம் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வியா? இந்த கல்வி எல்லா சமூகமும் தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப எல்லா சமூகமும் முன்னேறுவாங்களா? முன்னேறுவாங்களா மாட்டாங்களா? ஏன் மாட்டோம்? அப்ப நம்ம மட்டும் அது படிச்சா நம்ம மட்டும் முன்னேறிடுவோமா? எல்லாருமே முன்னேறுவாங்க. அப்ப முன்னேற்றம்னா என்ன? முதல்ல முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். சமூகம்னா என்ன, முன்னேற்றம்னா என்ன, கல்வினா என்ன? முன்னேற்றம்னா என்ன? எந்த விஷயத்த நம்ம முன்னேற்றம்னு சொல்றோம்? நேற்று எங்க வீட்டு வருமானம் மாசத்துக்கு 30,000 இருந்துச்சு, நாங்க இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே எங்க வீட்டு வருமானம் மாசம் 1,00,000 ஆயிடுச்சு. இது பாருங்க, இது வருமானத்துல முன்னேற்றம். அப்ப இது முன்னேற்றத்தை, இதை படிக்கிறதா முன்னேற்றத்துக்கான கல்வி அப்படின்னு சொல்லிடலாமா? நேத்து எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் 10th +2 தான் முடிச்சிருந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் எம்ஏ, எம்எஸ்சி, எம்டெக், எம்டி, எம்எஸ் அப்படிலாம் படிச்சுட்டோம், பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டோம். அவங்க டிகிரி கூட வாங்கல, நாங்க 4 டிகிரி வாங்கிட்டோம். இப்ப இது கல்வியில முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாமா? கல்வியில முன்னேற்றம். எந்த கல்வியில? இப்ப வருமானத்துல முன்னேற்றம்
டிகிரி வாங்குறதுல, நிறைய சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்குறதுல முன்னேற்றம், இதெல்லாம் வந்து உண்மையிலே சமூக முன்னேற்றமா? அப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். வெறும் கேள்வியாதான் ஓடுது இல்லையா? சமூகம் அப்படின்னா என்ன? சமூகன்றது பொதுவாகவும் பயன்படுத்தலாம், குறிப்பாகவும் பயன்படுத்தலாம் இல்லையா? ஜென்ரலாவும் பயன்படுத்தலாம், ஸ்பெசிபிக்காவும் பயன்படுத்தலாம். ஜென்ரலா சமூகம்னா எல்லா மக்களையும் குறிப்பிடலாம். இப்ப எல்லா மக்களுக்கும் என்ன கல்வி தேவையோ அதே கல்வி தான் முஸ்லிம் சமூகத்துக்கும் தேவை. முஸ்லிம் சமூகத்துக்கு தனியா ஒரு கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் என்ன படிக்கிறாங்களோ அது நீங்களும் படிச்சா போதும். முஸ்லிம் சமூகத்துக்கு தனியா ஒரு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? மற்ற எந்த சமூகமும் குரானை படிக்க போறது இல்லை, முஸ்லிம் சமூகமும் அது படிக்க தேவையில்லை சொல்லலாமா? சொல்லலாமா? ஆகிரத்தினுடைய வெற்றி தான் முக்கியம் அப்படின்னா என்ன கல்வி வேணும்? குரானுடைய கல்வி, மார்க்கத்துடைய கல்வி. அப்போ கல்விக்கான நோக்கம் என்ன? சமூகத்துக்கான நோக்கம் என்ன? முதல்ல சமூகத்துக்கு என்ன நோக்கமோ அதை வச்சுதான் கல்விக்கான நோக்கத்தை நம்ம முடிவு செய்யணும். அதுல முன்னேற்றம் வந்தால் அதுதான் சமூகத்துக்கான முன்னேற்றம். அப்ப சமூகத்துக்கான நோக்கம் என்ன, இலக்கு என்ன, முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தணும். அதன் அடிப்படையில இதான் சமூகத்துக்கான நோக்கம், இலக்கு அப்படின்னா அதை நோக்கி நம்ம நகர்றதுக்கு பேர் தான் முன்னேற்றம். அதை எந்த கல்வி கொடுக்குதோ அதுதான் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி இல்லையா? அப்ப சமூக முன்னேற்றத்துக்கான கல்விங்கிறது எது? முதல்ல இந்த சமூகத்துடைய தன்மை நமக்கு தெரியணும், இந்த சமூகத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு, முழுமைப்படுத்துவதற்கான கல்வி எதுவோ அதுதான் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான கல்வி இல்லையா? இப்ப முஸ்லிம் சமூகத்துக்கு என்ற ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கு. என்னது? என்ன நோக்கம்? தனி மனிதர்களுக்கும் நோக்கம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைச்சாங்க? அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக இல்லையா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் எதற்காக படைச்சாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், அதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சாங்க. அந்த நோக்கத்தை மனிதர்கள்ல யார் நிறைவேற்றுவாங்க? முஸ்லிம்கள் தான். யார் அல்லாஹ்வை தங்களுடைய ரப்பாக, இலாஹாக, தங்களுடைய இரட்சகனாக, இறைவனாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. அல்லாஹ்வை ரப்பாக ஏத்துக்கல, அல்லாஹ்வை இலாஹாக, இறைவனாக ஏத்துக்கல அப்படின்னா அந்த மக்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. தனி மனிதனாகவும் சரி, சமூகமாகவும் சரி, அவங்க எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வை அவங்க இறைவனாக ஏத்துக்கல. அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகலாம் அவங்க தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டாங்க, தங்களுடைய சமூக வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமூகத்துக்கான முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது என்ன அப்படிங்கிற தெளிவு அவங்கள்ட்ட இருக்காது. இப்ப முஸ்லிம்களுக்கு தங்களுடைய நோக்கம் தெரியும். நோக்கம் என்ன? அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக நம்ம படைச்சாங்க? அல்லாஹ்வை இபாதா செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு அடிமையாக அப்து ஆக இருக்கணும், இதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப நம்ம சமூகத்தினுடைய, அதாவது முஸ்லிம் சமூகத்துடைய முன்னேற்றம் என்பது எது? நேற்றை விட சிறப்பாக அல்லாஹ்வை வணங்குவது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் சிறப்பாக அல்லாஹ்வை வணங்குவது, இதற்கு முன்னால் இருந்ததை விட இன்னும் சிறப்பாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, அதுதான் இந்த சமூகத்துக்கான முன்னேற்றம். அதற்கு எதெல்லாம் உதவுமோ அதெல்லாம் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி தான். அதுக்கு நமக்கு பொருளாதாரத்தை பற்றி, எக்கனாமிக்ஸை பற்றி கல்வி உதவும் அப்படின்னா அப்ப அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி இல்ல. அதை கொண்டு நான் இறைவனை வணங்க போறது இல்லை, அதை கொண்டு இறைவனுக்கு இன்னும் சிறப்பாக கீழ்ப்படிய போறது இல்லை. மாறாக அதை கொண்டு நான் என்னை வசதியாக்கிக்கிறேன் அப்படின்னா அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி அல்ல. நான் ஐஏஎஸ் படிச்சுட்டேன், ஆனா அதை கொண்டு இறைவனுக்கு நான் கீழ்ப்படியல அப்படின்னா அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வியா இருக்குமா? இருக்காது. ஐஏஎஸ் விட்டுடுவோம். நான் எம்பிபிஎஸ் படிச்சு, எம்எஸ் படிச்சு சர்ஜன் ஆயிட்டேன். அதுக்கு மேல அதுலயே நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பிஹெச்டி எல்லாம் முடிச்சிட்டேன்.
இப்போ இது வந்து சமூக முன்னேற்றத்துக்கான கல்வியா? இதன் மூலமாக இறைவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அந்த தனிநபர்கிட்டையும் சரி, அந்த சமூகத்துக்கிட்டையும் சரி உருவாகுது அப்படின்னா அப்பதான் அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி. இல்லை அப்படின்னா அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி அல்ல. அப்ப சமூகம் என்பது எது? ஒட்டுமொத்த மனித சமூகமும் நம்முடைய சமூகம் தான். ஆனா அதிலேயே முஸ்லிம்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். தனிச்சு போறவங்க அர்த்தம் இல்ல, தனித்துவம் வாய்ந்தவர், யூனிக்னஸ் உண்டு முஸ்லிம்களுக்கு. என்ன? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இந்த இறை செய்தியை சொல்றது அப்படிங்கிறது முஸ்லிம் சமூகம் தான் செய்ய போகுது. ஒட்டுமொத்த மனித சமூகமும் தவறு செய்யும் பொழுது அதை திருத்தக்கூடிய அந்த கடமைங்கிறது முஸ்லிம் சமூகத்துக்கு தான் இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் தான் தங்களை சுற்றியுள்ள எல்லா சமூகத்தையும் சரி செய்யும். அப்ப முஸ்லிம் சமூகத்துக்கு என்று ஒரு தனிப்பட்ட கல்வி உண்டு. முஸ்லிம் சமூகத்துக்குன்னு தனித்தன்மை, யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னா முஸ்லிம் சமூகத்திற்கான கல்வியும் தனித்தன்மை வாய்ந்தது தான், யூனிக்னஸ் உடையது தான். எல்லாருக்குமான கல்வி நமக்கு வேணும் தான், ஆனா அந்த கல்வி நமக்கு போதாது. கூடுதல் கல்வி தேவை. கூடுதலா என்ன கல்வி தேவை? எல்லா கல்விக்கும் நோக்கம் என்ன, இலக்கியம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி வேணும். அப்ப நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் முதல்ல நமக்கு தெளிவாகும் இல்லையா? படைக்கப்பட்ட நோக்கம் இது. அல்லாஹ் எதுக்காக நம்ம எல்லாம் படைச்சாங்க? அல்லாஹ்வே வணங்கறதுக்கு இல்லையா? சரி, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? தொழுவது, ஓதுறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கறது, அப்புறம் ஹஜ்ஜுக்கு போறது, அப்புறம் குர்பானி கொடுக்கறது, குட். அப்புறம் குர்ஆனை ஓதுறது, அப்புறம் துஆ கேட்கறது, குட். அப்புறம் நோன்பு வைக்கிறது, குட். அப்புறம் அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓதுறது, அப்புறம் குட். வேற என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவங்களா இருக்கிறது. அது எப்படி செய்யறது? தௌபா, பாவ மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் இபாதத் தான். சரி, இதே வந்து 24 மணி நேரம் செய்ய முடியுமா? முடியாது. நடுவில் தூங்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், விளையாடணும், இதெல்லாம் இருக்குதா? சரி, இப்ப தூங்குறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவோம்? ஒரு 8 மணி நேரம் வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் அப்படின்றது எவ்வளவு? 1/3, 3ல் 1 பங்கு. ஒரு நாளைக்கு 3ல் 1 பங்கு நம்ம அல்லாஹ் இபாதத்தை செய்யறது இல்லை, தூங்குறோம் இல்லையா? அப்ப அந்த நேரத்தை என்ன செய்யறோம்? இபாதத் செய்யறோமா இல்ல வேஸ்ட் ஆக்குறோமா? வேஸ்ட் தானா? தூங்குறது வேஸ்டா? சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பிட்றது எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் ஒரு நாளைக்கு? ஒரு வேலைக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றோம்? 3 வேலை, 4 வேலை. நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நொறுக்கு தீனி சாப்பிட்றது, அதெல்லாம் சேர்த்தா 1 மணி நேரம் ஆயிடுமா? அந்த 1 மணி நேரம் வந்து அல்லாஹ் வணங்குறோமா இல்ல வேஸ்ட் ஆகுறோமா? சாப்பிட்றோம். அது எதுல வரும்? சாப்பிட்றது வந்து அல்லாஹ் வணங்குறதுல வருமா இல்ல அல்லாஹ் வணங்காம டைம் வேஸ்ட் பண்றதுல வருமா? சாப்பிட்றது டைம் வேஸ்ட், தூங்குறது டைம் வேஸ்ட், அப்புறம் டைம் வேஸ்ட் இல்ல, ஏன்னா பசிக்கும்ல, சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, ஆனா அது இபாதத்தா? அல்லாஹ் வணங்குறதா? அது கட்டாயம் செஞ்சாகணும், அது வழி கிடையாது. கட்டாயம் சாப்பிட்டாகணும், கட்டாயம் தூங்கி ஆகணும், ஆனா அது இபாதத்து இல்லை. அப்படியா? அப்படின்னா என்ன அது? அப்ப அது வேஸ்ட்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னு சொல்லலாம்? அது என்னன்னு சொல்லலாம்? சரி, வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாதா? தூங்குறது ரெஸ்ட் கொடுக்குது, அது ஒரு ரெஸ்ட், ரைட். அது இபாதத்தா இல்லையா? இபாதத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னு சொல்லலாம்? அதுக்கு என்ன பேரு? அது இபாதத்து இல்ல, அல்லாஹ் வணங்குறது இல்லை. அப்ப அது என்ன? யூஸ்லெஸ்னும் சொல்ல முடியாது, யூஸ்ஃபுல்னும் சொல்ல முடியாது, இபாதத்துன்னு சொல்ல முடியாது, டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அப்ப அது என்னன்னு சொல்லலாம்? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தூங்குறதுங்கிறது ஒரு இபாதத். என்ன சொன்ன? தூங்குறது அப்படிங்கிறது ஒரு இபாதத் அப்படின்னு சொல்றேன். இபாதத்துல என்ன? அல்லாஹ் வணங்குறது. தூங்குறது இபாதத்தை சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? நியத்தா? சரி, என்ன நியத்து வைக்கணும்? தூங்க போறேன், நியத்து வைக்கணுமா?
அப்ப அது இபாதத் ஆயிடுமா? நியத்து வைக்காம தூங்கிட்டா அது வந்து வேஸ்ட், நியத்து வச்சு தூங்கிட்டா அது இபாதத்தா? தூங்கும் போது துவா, அந்த துவா தானே இபாதத்து. தூங்குறது எப்படி இபாதத் ஆகும்? தூங்கும் போது துவா ஓதுனாக்கா அந்த துவா இபாதத். தூங்கி ஏஞ்ச உடனே துவா ஓதுறோம், அந்த துவா இபாதத். தூங்குறது இபாதத் ஆகுமா? அதுக்கு நடுவில் தூங்கிட்டு இருக்கிறோம். தூங்குறது எப்படி இபாதத் ஆகும்? தூங்குறது எப்படி இபாதத்துல வரும்? சரி, எதுக்காக தூங்குறோம்? குட். தூங்குறது அல்லாஹ் வணங்குறது தான். எப்படி? எப்படின்னா எதுக்காக தூங்குறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. எதுக்காக தூங்குறோம்? தூங்குனா ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு கிடைக்கும். ஓய்வு கிடைச்சா உடம்பு ஹெல்த்தி, ஆரோக்கியமாகும். ஆரோக்கியமா இருந்தா அல்லாவே ஒழுங்கா இபாதத் செய்யலாம் இல்லையா? டயர்டா இருந்தா அல்லாஹ் ஒழுங்கா இபாதத் செய்யுமா? டயர்டா இருந்தா ஒழுங்கா தொழு முடியுமா? முடியாது. தொழுவதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? எந்திரிக்கதே கஷ்டமா இருக்கும். 4 ரக்கத்து குடிச்சு நிம்மறணுமா? குட். இப்ப தூங்குறது தாண்டி சாப்பிட்றதுக்கு நீங்க போயிட்டீங்க. சாப்பிட்றதையுமே இபாதத்தை ஆக்கலாம். எப்போ? அல்லாஹ் இபாதத் செய்யறதுக்காக சாப்பிட்றோம். சாப்பிட்டா தெம்பாவும், அப்போ அல்லாஹ் ஒழுங்கா இபாதத் செய்யலாம். குட் குட். நிறையாண்டு இல்ல, தேவையான அளவுக்கு. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்போ உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். தெம்போட இருந்தா தான் அல்லாஹ் ஒழுங்கா வணங்க முடியும் இல்லையா? தூங்கி ஏஞ்சாதான் உடம்புக்கு ஓய்வு கிடைச்சி மறுபடியும் தெம்பு கிடைக்கும். தெம்போட இருந்தா தான் அல்லாஹ் ஒழுங்கா வணங்க முடியும். சரி, இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி. நம்ம போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், இல்லைன்னா தொழில் செஞ்சு வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறோம். அப்ப அந்த சம்பாதிக்கிறதுங்கிறது இபாதத்தா இல்லையா? காசு சம்பாதிக்கிறது இபாதத்தா இல்லையா? எப்படி? காசு எப்பெல்லாம் அது எப்படி இபாதத்தாகும்? ஹலாலான முறையில தான் சம்பாதிப்போம், ஹராமா சம்பாதிக்க மாட்டோம். அந்த மாதிரி சம்பாதிக்கும் போது அதுவும் இபாதத்தா மாறுது. அடுத்து குட். அந்த சம்பாதிச்ச காசு வச்சு ஜக்காத்து கொடுப்போம், பெத்தவங்களை பார்த்துக்குவோம், ஹஜ் செய்வோம். கல்யாணம் ஆயிடுச்சா மனைவி பிள்ளைங்க பிறச்சா பிள்ளைங்களை பார்க்கறது, சொந்தக்காரங்களை பார்க்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, இது எல்லாத்துக்கும் காசு தேவையா? அப்போ அந்த காசை அந்த வகையில சம்பாதிச்சா, அந்த வகையில செலவழிச்சா, அப்போ அந்த காசை பயன்படுத்துறது, அது சம்பாதிக்கிறதுமே குட். ஹலாலான வழியில சம்பாதிச்சு ஹலாலான வழியில செலவழிச்சா அப்போ காசை சம்பாதிக்கிறது செலவழிக்கிறது கூட இபாதத் ஆயிடும். அப்ப சம்பாதிக்கிறது செலவு செய்யறது கூட இபாதத் ஆகும். சாப்பிட்றது குடிக்கிறது கூட இபாதத் ஆகும். தூங்குறது கூட இபாதத் ஆகும் இல்லையா? அப்போ முழு வாழ்க்கையுமே இபாதத்தை ஆக்க முடியுமா? முடியும். படிக்கிறது இபாதத் ஆக்கலாமா? முடியும். குரான் ஓதுறது, குரானை படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க டாக்டர் படிக்கிறதோ இல்ல வந்து அக்கௌண்டன்ட்டுக்கு படிக்கிறதோ கூட இபாதத்தை ஆக்கலாம். எப்போ? அந்த அந்த நியத்து சரியா இருக்கணும், அந்த செயலும் சரியா இருக்கும். நான் எதுக்காக டாக்டர் படிக்கிறேன்? நிறைய சம்பாதிக்கிறதுக்காக, பேர் வாங்கறதுக்காக, என் குடும்பத்துக்கு ஒரு பேர் அந்தஸ்து கிடைக்கும் அதுக்காக அப்படின்னு சொன்னா அது இபாதத்துன்னு சொல்லுவோமா? அப்ப அது இபாதத் கிடையாது. எப்போ அது இபாதத் ஆகும்? அப்படின்னு கத்துக் கொடுக்கிறது தான் அந்த கல்வி. அப்போ சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படிங்கிறது என்ன? நம்ம IAS IPS படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தெளிவான நோக்கம் இல்லாம படிச்சோம் அப்படின்னா அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி இல்லை. எப்போ அது சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி ஆகும்? மார்க்க கல்வின்னு ஒண்ணு நமக்கு தெளிவா இருக்கணும், தீனுடைய கல்வி இருக்கணும். அந்த தீனுடைய கல்வி அடிப்படையில தான் எல்லா கல்வியும் பார்க்கப்படும். கடைசியா ஒண்ணு சொல்லுவோம், ஒண்ணு சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை அல்லாஹ் நபியாக ரசூலாக ஆக்குறாங்க. அவங்களுக்கு 40 வயசு ஆகும்போது. யாருக்கு 40 வயசு ஆகும்போது? நபிக்கு 40. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு ஆகும்போது அவங்களை அல்லாஹ் நபியாக ரசூலாக ஆக்கிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக ஆனபோது அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சு? அவங்க சமூகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்களா? ஷிர்க் சிலைகளை வணங்கக்கூடியவங்க இருந்தாங்க, மது அருந்துறவங்க இருந்தாங்க, வட்டி வாங்குறவங்க இருந்தாங்க, பொய் பேசுறவங்க இருந்தாங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்ட மக்கள் இருந்தாங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்த மக்கள் இருந்தாங்க, இறக்கப்படாதவங்க இருந்தாங்க. இவங்க தான் நிறைய இருந்தாங்க. எல்லாருமே கெட்டவங்களா இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆனா இவங்க தான் நிறைய இருந்தாங்க. இப்ப இந்த சமூகத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முன்னேற்றம் அடைய செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? எதை முதல்ல சொன்னாங்க? எதை முதல்ல சொன்னாங்க? அல்லாஹ். இப்ப அந்த சமூகத்துல வட்டியும் தான் இருந்துச்சு. வட்டி வேண்டாம், வட்டி வாங்குறது தப்பு, ஹராம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முதல்ல செஞ்சாங்களா? இல்ல. அந்த சமூகத்துல மது அருந்துறவங்களும் இருந்தாங்க, போதைப் பொருள் பழக்கம்லாம் இருந்துச்சு. அதை முதல்ல சொன்னாங்களா? இல்ல. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சு அல்லாவை சரியா வணங்குறது எப்படி அப்படின்னு தெரியும் பொழுது, அந்த அடிப்படையில அல்லாவை வணங்கினா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் வணங்கலைன்னா என்ன நடக்கும்? நரகத்துக்கு போவாங்க. இதை அந்த மக்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த போது என்ன நடந்துச்சு? இது எல்லாமே மாறிச்சு இல்லையா? அந்த அல்லாவை பற்றி குட். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் முதல்ல எடுத்த உடனே எங்களுக்கு இது ஹலால் இது ஹராம் அப்படிங்கறத இறக்கல. முதல்ல குர்ஆன்ல எது இறக்கப்பட்டுச்சு? சொர்க்கம் நரகம், அதை பத்தி தான் இறக்கப்பட்டுச்சு. நாங்க சொர்க்கம் நரகம் தெரிஞ்சு சொர்க்கத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சோம், நரகத்தை பத்தி பயப்பட ஆரம்பிச்சோம். அப்போ அல்லாஹ் ஹலால் ஹராம சொன்னாங்க. அப்போ ஹலால செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், ஹராம செஞ்சா நரகம் கிடைக்கும் அப்படிங்கறது தெரியும் பொழுது நாங்க ஹராம விட்டுட்டோம், ஹலால். அப்ப அல்லாஹ்வை தெரியறது, அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் போது தான் அந்த சமூகம் சரியானது. அப்ப சமூக முன்னேற்றத்துக்கான கல்விங்கிறது எது? அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வை அறியறது, தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது, ஏன் வணங்கணும், இதெல்லாம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தின் இந்த அந்தஸ்து கிடைக்கும், இதெல்லாம் செஞ்சா நரகத்தினுடைய தண்டனை வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய பற்றி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, மறுமையை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றிய கல்வி, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் ஹலால் ஹராமை பற்றிய கல்வி அவங்களுக்கு வருது. அதுக்கு பிறகுதான் அவங்க சரியாகிறாங்க. அப்ப சமூக மாற்றம், சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படின்றது என்ன? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ் எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது, வணங்கினா என்ன கிடைக்கும், சொர்க்கம் அப்படின்னா என்ன, நரகம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் சமூக மாற்றத்துக்கான, சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி. இது அத்தனையும் தெரிஞ்ச பிறகு அந்த சமுதாயம் எப்படி மாறுச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சமூகத்தில் நீங்க தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொன்னாங்க. அது எப்போ? அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுத்த போது, அல்லாஹ் பற்றிய கல்வி, சொர்க்கம் நரகத்தை பற்றிய கல்வி, அந்த கல்வி கிடைச்ச போது தான் அவங்கள மனிதர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க. கைருன் நாசி கர்னி, மனிதர்களே சிறந்தவங்க என்னோடு இருக்கக்கூடிய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று யாரை சொன்னாங்க? யார் இந்த கல்வி உடையவங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொன்னாங்க. அப்ப சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அப்படிங்கிறது என்ன? சமூகத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ படிச்சு வந்துடணும், கலெக்டரா வந்துடணும், எஸ்பி டிஎஸ்பியா வந்துடணும், சமூகத்துல எல்லாரும் பிஹெச்டி முடிச்சு ஆய்வாளர்களா வந்துடணும், இதெல்லாம் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வியா அப்படின்னா இல்லை. எந்த கல்வி நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவுதோ அதுதான் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி. அப்போ மார்க்கத்துடைய கல்வி, ஆனா மார்க்கத்துடைய கல்வியுமே எப்படி சொல்லி கொடுக்கப்படணும்? இந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, இந்த திக்ர்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, இந்த துஆவெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. குட். உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டோம், நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம். இது மார்க்க கல்வியா? இல்ல. இதே தான் ஸ்கூல்ல நடக்குது. அங்க வேற பாடம் நடக்குது, இங்க வேற பாடம் நடக்குது இல்லையா? ஆனா அதே தான், மனப்பாடம் பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க, ரேங்க் போடுறோம், உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம். இது கல்வி அல்ல. உண்மையான கல்வி, மார்க்க கல்வி அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கணும். ஏன் நம்ம இதை செய்யறோம், எதுக்காக இதை செய்யறோம், எப்படி இதை செய்யணும், இது செஞ்சா என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் தெரிய வைக்கிறது தான் கல்வி. அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாத்துறது தான் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி. அப்ப நீங்க எதை வேணா படிக்கலாம், முதல்ல அது ஹலாலானதா படிக்கணும். எதை வேணா படிக்கணும், ஹராமானதையும் படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஹலாலான எதையும் படிக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கு. எல்லா கல்விக்கும் ஒரு வழிகாட்டுதல் ஒன்று இருக்கு. அது என்னது? மார்க்கத்தினுடைய அந்த கல்வி. யாருக்கு மார்க்கத்துடைய அந்த கல்வி சரியான முறையில, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு கற்றுக் கொடுத்த முறையில கிடைக்குதோ அந்த கல்வி யார் பெறுறாங்களோ அவங்க தான் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வியை பெறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? எல்லாம் மனப்பாடம் பண்றது, நாளைக்கு ஒப்பிக்கிறீங்க, இதெல்லாம் எழுதி காண்பிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கடைசியா ஒரு எக்ஸாம் வைப்பேன், எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா நீங்க எல்லாம் முன்னேறிட்டீங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு கத்து கொடுத்தாங்களா? இல்ல. உங்க வாழ்க்கையில அது மாற்றம் வரும் இல்லையா? நீங்க கத்துக்கிட்டது உங்க வாழ்க்கையில வரணும்.
அப்பதான் அது முன்னேற்றத்துக்கு வரும். அப்ப சமூக முன்னேற்றத்துக்கான சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி அப்படிங்கிறது என்ன, சமூகம்னா எது அப்படிங்கிற தெளிவு வரணும். ஒட்டுமொத்த மனிதர்களும் சமூகம் தான், மனித சமூகம் தான். ஆனா அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சரியான விஷயத்தை சொல்லக்கூடிய கடமை முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கு. அப்ப அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட கல்வி தேவை. அந்த கல்வி எது, மக்களை எது மாற்றுமோ, எந்த நோக்கத்திற்காக மக்கள் படைக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உதவும் கல்வி. அந்த கல்வி எப்படி கற்றுக் கொடுக்கப்படணும், எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து கற்றுக் கொடுக்கப்படுறது இல்லை. இதுதான் சரியான நம்பிக்கை, இதுதான் சரியான அமல். இதை நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதை செய்யாம விட்டுட்டோம் அல்லது தப்பான செஞ்சுட்டோம் அப்படின்னா நரகத்தை நுழைஞ்சு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனையில நம்மளுடைய மனசுல பதிய வச்சு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்துது பாருங்க. அதுதான் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி. அந்த கல்வி யார்கிட்ட இருக்குதோ அவங்க எந்த துறையில நுழைஞ்சாலும் சமூக முன்னேற்றத்திற்காக அவங்க பாடுபடுவாங்க. அந்த கல்வி இல்லைன்னா அவங்க எதை வேணா படிக்கட்டும், அவங்களால சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்காது. அப்ப சமூக முன்னேற்றத்துக்கான கல்விங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை தெரிஞ்சுக்கிறது, இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது, அதை மனப்பாடம் பண்றது இல்லை, அதை தெரிஞ்சு நடைமுறைப்படுத்துதல். அதை அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோட, சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ்வை பார்க்கணும், நரகத்துக்கு போயிட்டா அல்லாஹ்வுடைய கோபத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குமே அப்படிங்கிற அந்த அச்சத்தோட, அந்த ஆசையோட, நம்பிக்கையோட, இந்த பக்கத்துல அந்த பயத்தோட கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விதான் சமூக முன்னேற்றத்துக்கான கல்வி. அந்த கல்வியை நாம பெற்றுக்கொள்றதுக்கும் தனி மனிதனாக நம்ம மாறுறதுக்கும் சமூகமாக நம்ம மாறுறதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த சமூக முன்னேற்றத்துக்கான கல்வியை நம்ம கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك.